ஒரு பக்கம் ஆடியோ லான்ச்சில் வந்து தலைவர் என்ன பேச போகிறான்னு எதிர்பார்ப்புன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் இன்னைக்கு வேட்டையின் டீசர் அதே ஆடியோ லான்ச்சில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆடியோ லான்ச்சில் மட்டும் இல்லாமல் சன் டிவியில் வந்து அவங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ மணி நீங்கள் பார்க்குற டைமில் 7 மணினா உங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் டீசர் பார்க்கலாம். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கும் சரி டீசருக்கும் சரி. முக்கியமான காரணம் 2 விஷயம். ஏன்னா ஒன்று வந்து இந்த படத்துடைய கதை. ஸோ இது வந்து சாதாரண ஒரு கதையாக இல்லாமல் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் கதை கிடையாது. ஒரு உண்மை சம்பவத்தை வந்து பின்னணியாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இது ரஜினி சாருக்கு சூட் ஆக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தயக்கங்கள். முக்கியமான விஷயம் அந்த டீசரில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி கமர்ஷியலாக அப்படி இப்படி வந்து ரஜினி சார் படத்துடைய டீசர் மாதிரி இல்லாமல் பஞ்ச் டைலாக் இருக்காது. கதையோட சேர்ந்து ஒரு டீசராக இருக்க போகுது இந்த டீசரில் வந்து கடைசியாக வர காட்சி சும்மா மிரட்டும். நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்க, இப்போ டீசர் ரிலீஸ் ஆகிருக்காது, இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டீசரில் கடைசி வர சீன் வந்து மிரட்டும், அது பேச்சு பொருளாக மாறும். இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசராக ரெடி பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் தலைவர் ஃபேன்ஸ் தலைவரை காமிச்சாலே கொண்டாடுவோம், பட் வந்து அப்படி கமர்ஷியலாக இருக்குமா அப்படின்னா இல்லை, சரிங்களா? பேட்டர் டீசர் மாதிரிலாம் இருக்காது. ஸோ இது நார்மலாக வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி டீசர். ரஜினி சாருடைய ஸ்டைல் அங்கங்கே இருக்கும், வெளிப்படும். கடைசியில் டீசரோட லாஸ்ட்டில் வந்து ஒரு பங்கர், ஒரு மாசான ஒரு இதோட வந்து முடிச்சிருக்காங்க இந்த டீசரை பொறுத்த வரைக்கும். ஸோ வேட்டையின் ஆடியோ லான்ச் நடைபெற்று கொண்டுட்ருக்கு. தலைவருடைய வருகை இந்நேரம் வந்திருக்காரான்னு தெரில, எல்லோரும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல்லேருந்து நமக்கு வந்து ஆடியோ லான்ச் போகிறதுக்கு பாஸ் எல்லாம் இருந்தும் நம்ம போகலை, பிகாஸ் வந்து சேனலில் கவர் பண்ணணும் அப்படிங்கிறனால. ஏன்னா பல பேர் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருப்பாங்க, அங்கே என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம இதில் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காகவும் சரி, நமக்கு ஆடியோ லான்ச் பாஸ் வருஷம் படத்துக்கு கிடைச்சாலும் நம்ம போகிறது வந்து தவிர்க்கிறது இதனால தான். ஸோ ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்க அந்த படத்துடைய டீசருக்காக மெயினாக என்ன மாதிரி வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் டீசர் பார்த்த பிறகு இந்த வீடியோவில் வந்து திரும்ப கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி வந்து மிரட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அவளாக காத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுடைய கமெண்ட்ஸுக்கு. ஸோ மறக்காமல் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.